வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 2.35. இந்த சம்மு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம்மு. நீங்கள் பார்த்தாவே தெரியும், எக்ஸாம்லேயே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சம்மு. நம்மளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் போலார் ஃபார்மில் ஃப்ரேம் பண்ணி தீமாவரின் தேரத்தை அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிடும். இந்த சம்மை வந்து டீட்டெயிலாக செய்ய போகிறோம். முதல்ல நல்லா கவனிங்க. √3 + iன் எல்லா மூன்றாம் படி மூலங்களை காண்க. எல்லா மூன்றாம் படி மூலங்களை காண்க. அப்போ மூன்றாம் படி மூலம்னா என்ன அர்த்தம்னா கியூப் ரூட், அதாவது 1/3. கியூபிக் ரூட்னா என்ன அர்த்தம்னா 1/3. அதாவது z³ √3 + i அந்த கான்செப்டில் தான் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. கியூபிக் அதான் மூன்றாம் படி மூலம். அப்போ 3 மூலங்கள்னால் 3, மூன்றாம் படினா 1/3, வேற ஒன்று. அப்போ ஃபைண்ட் த ஆல் கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் √3 + i. ஃபைண்ட் ஆல் கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் √3 + i. 3 ரூட் இருக்கான் கியூபிக் ரூட்ஸ். வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்ட்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ரொம்ப ஈஸியான சம், நல்லா கவனிங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா பாருப்பா. given that நல்லா கவனிங்க, மூன்றாம் படி மூலம் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ z³ √3 + i இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. மூன்றாம் படிங்கிறப்ப மாறிக்கிறேன். அப்போ z வேணும்னா √3 + i பவர் 1/3. அவ்வளோ இந்த 3 இடம் மாறினா என்ன ஆகும்? 1/3. அதுதான் மூன்றாம் படி மூலம், கியூபிக் ரூட்ஸ் அல்லது கியூப் ரூட். அப்போ z³ √3 + i. அப்போ z என்பது √3 + i ஹோல் பவர் 1/3 மாறிடுச்சு. இனிமேல் இந்த ஃபார்மில் வந்தாவே ரூல் சொல்லியிருக்கோமா, 1 போலார் ஃபார்மில் எழுதணும். ஓகேவா? 2 தீட்டாவோட 2k சேர்க்கணும். செகண்ட் ஸ்டெப். 3 டீமோவர்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணணும். 4 கே வேல்யூ சேர்க்கணும். அதுதான் ரூல்ஸ். போலார் ஃபார்மில் எழுதணும், தீட்டாவோட 2k ஆட் பண்ணணும், டீமோவர்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணணும், கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான்ப்பா. அப்போ போலார் ஃபார்மில் மாற்றணுன்னா இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தனியாக கண்டுபிடிச்சி தான் போடணும். ஏன்னா போலார் ஃபார்ம்ங்கிறது தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ செய்ய போகிறோம், நல்லா கவனிங்க. அப்போ டு ஃபைண்ட் த போலார் ஃபார்ம், ஆஃப் √3 + i, அதாவது √3 + iக்கு போலார் ஃபார்ம் காண கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா 1 -1 i - இருந்துச்சு. போலார் ஃபார்ம் நேரடியாக போட்டோம். இதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும், போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் நிறைய போலார் ஃபார்ம் பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, அதை தான். அப்போ புதுசாக ஆரம்பிங்க. அப்போ லெட் z r × cos θ + i sin θ. இதானப்பா போலார் ஃபார்மு. இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும், அப்ளை பண்ணால் நம்மளுக்கு போலார் ஃபார்ம் கிடச்சிடும். அப்போ இதுதான், இதவே z வைங்க. அப்போ z √3 + i. அப்போ இதவே எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஆர் என்பது என்ன, √(x² + y² படிச்சுக்கோம்ல. இதுதான் x வேல்யூ, இதுதான் y வேல்யூ. ஏன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஐக்கு பதிலாக முன்னால் என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ போலார் ஃபார்ம் என்ன தெரியாதவங்க நல்லா கொஞ்சுங்க. அப்போ √3² + 1² இதுதான் போலார் ஃபார்மு ஆர் வேல்யூ. அப்போ 3 √3² வெறும் 3, 1² 1. அப்போ √4 ஆன்சர் எவ்வளவு, 2. இப்போ √4 எவ்வளோ, 2. இது ஆர். ஓகே, ஆர் கண்டுபிடிச்சாச்சுப்பா. அதுக்கு தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும்னாவே ஆல்பா கண்டுபிடிக்கணும்.
ஆல்பா கண்டுபிடிக்கனாவே டேர்ன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் போடணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்கள். ஆர் வேல்யூ ஓகே. அப்போ லெட் இஜெட்ஸ் ஈக்குவல் டு √3 + i. அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவே நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா என்பது டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் மாடுலஸ். அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னால் 1/√3 எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த பாசிட்டிவ் நம்பர்னால டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. டேர்னில் எத்தனை டிகிரி 1/√3? அப்போ டேர்ன் 30 டிகிரி தான் வந்து 1/√3. அப்போ ஆல்பாவை ரேட் 30 டிகிரிங்கிறது எத்தனை ரேடியன்ப்பா? π/6 தானே. அப்போ இது எத்தனை? அப்போ ஆல்பா வேல்யூ எவ்வளவு? அப்போ டேன் 30, அது டேனை கூட கட் பண்ணிடலாம். இது வந்து 30 டிகிரி. அப்போ 30 டிகிரினா π/6, இதுதான் ஆல்பா. அப்போ ஆல்பா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு டீட்டா தான் வேணும். அப்போ டீட்டானா எந்த கோடண்டு? பாசிட்டிவ் வந்துருக்கு. அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு √3 + i. அப்போ ப்ளஸ்ஸு கமா ப்ளஸில் தானே இருக்குது. இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு கமா ப்ளஸ். தேர்ஃபோர் டீட்டாவானது முதல் கோல் பகுதியில் வருகிறது. கோல் பகுதியில் வருகிறது. அப்போ டீட்டா லைஸ் ஆன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். தேர்ஃபோர் டீட்டா லைஸ் ஆன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். தேர்ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. இதுதான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் கூட கண்டிஷன். அப்போ ஆல்பா π/6. அப்போ டீட்டாவை என்னது? π/6. இப்போ போலார் ஃபார்ம் என்ன? இப்போ போலார் ஃபார்ம் இஜெட்ஸ் ஈக்குவல் டு r × cos θ + i sin θ. அப்போ இஜெட்டுங்கிறது √3 + i, ஆறுங்கிறது 2, காஸ் ஆஃப் தீட்டாங்கிறது π/6 ப்ளஸ்ஸு i sin ஆஃப் தீட்டாங்கிறது π/6. அப்போ இதுவரையும் போலார் ஃபார்ம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்ச பின்னால் இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். ஏன்னா ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல ப்ராக்கெட் இருக்கிறத எடுக்கணும். அதுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்ச பின்னால் இதுதான் போலார். இந்த இதுக்கு தான் என்ன பண்ணணும்? போலார் ஃபார்ம். அப்போ இதுதான் போலார் ஃபார்ம். அந்த போலார் ஃபார்ம்ங்கிறது ஆர் வேணும், டீட்டா வேணும். டீட்டா வேணும், ஆல்பா வேணும். அப்போ போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்ச பின்னால் தான் வந்து நம்ம எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். மறந்துடாதீங்கப்பா. ஏன்னா இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? போலார் ஃபார்ம் என்னன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து இதை அப்ளை பண்ணி நம்ம வந்து ரூட் போட போகிறோம். இது வரைக்கும் போலார் ஃபார்ம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேல் தான் ஒரிஜினல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ போலார் ஃபார்ம் எழுதிட்டான். இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா? அப்போ சம்மு என்னப்பா கொடுத்துறாங்க? அப்போ சம்மு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கப்பா. z³ = √3 + i. இதுதானே சம்மு. அப்போ இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம்? போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இஜெட்டுக்கு தான் இது வந்து z³ = √3 + i இதுக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ இதனுடைய போலார் ஃபார்ம் எழுதுங்க. 2 × cos π/6 + i sin π/6. இது z³. நம்மளுக்கு தேவை சொல்யூஷன் தானே வேணும். அப்போ z என்ன? அப்போ z என்பது 2⁻⁴ ப்ளஸ் cos π/6 + i sin π/6 ⁻⁴. ஓகேவா? இந்த 3 வந்து இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். மறந்துடாதீங்கப்பா. ஏன் அப்படி போடணும்னா அந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ab⁴n a⁴n × b⁴n அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இனிமேல் போலார் ஃபார்ம் எழுதியாச்சு. தீட்டாவோட 2k போய் சேர்க்கணும். அப்போ இது ஒன்றும் இல்லை, 2⁻⁴ அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ cos ஆஃப் π/6 + 2k + i sin ஆஃப்
பை பை 6 ப்ளஸ் 2k பை இந்த பவர் 1/3 அப்படியே வைங்க. அப்போ போலார் ஃபார்மில் எழுதியாச்சு. டீட்டாவோட 2k பை செய்யாச்சு. அதுக்கடுத்து டீமாவரின் தியரத்தை அப்ளை பண்ணணும். அப்போ டீமாவரின் தியரத்தை அப்ளை பண்ணால் பவர் இறக்கணும். அதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 2/3 2 பவர் 1/3 போட்டோம். காஸ் ஆஃப் பை ப்ளஸ் இது 6 12 போடலாமா, 12k பை 6 சுருக்கி வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஐ சைனோ பை ப்ளஸ் 12k பை 6 இந்த பவர் 1/3. இப்போ தான் எழுதணும். போலார் ஃபார்ம் 2k பை சேர்த்துட்டேன் டீட்டாவோட. சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இந்த 1/3க்குள்ள இப்போ இறக்குங்கப்பா. டீமாவரின் தியரத்தை அப்ளை பண்ணி இறக்குங்க. அப்போ 2 பவர் 1/3 வச்சுக்கிட்டு காஸ் ஆஃப் பை ப்ளஸ் 2 12k பை பை இந்த 1/3 கீழே இறங்கிடலாம். அப்போ 3 × 6 18 டேரெக்டாக கூட போட்டுக்கலாம், அடுத்து கூட போட்டுக்கலாம். ஐ சைனோ பை ப்ளஸ் 12k பை 3 × 6 ஏன்னா புரியறதுக்காண்டி எழுதியிருக்கேன். இந்த 1/3 வந்து இந்த 6ஓட மல்டி பண்ணால் 18 மாறிடும். அப்போ 2 பவர் 1/3 காஸ் ஆஃப் பை ப்ளஸ் 12k பை 18 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் பை ப்ளஸ் 12k பை 18. இனிமேல் இந்த கேக்கு வேல்யூ 0 போடணும், 1 போடணும், 2 தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. ஏன்னா இது கியூபிக் ரூட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30 மூலங்கிறப்ப 3 ஆன்சர். கேக்கு 0 1 2 போடணும். அவ்வளோ 0 1 2. இப்போ போடுங்க 1 வென் கேஸ் ஈக்குவல் டு 0. கேக்கு 0 போட்டால் என்ன சார் கிடைக்கும் ஆன்சரு? நல்லா பாருங்கள். இப்படியோட டேரெக்டாக போடலாமா? 2 பவர் 1/3. அப்போ கேக்கு 0 போட்டோம்னா இந்த இடம் 0 ஆயிரும்பா. அப்போ பை 18 மட்டும் மிச்சம் இருக்குமா? அதை வந்து நீங்கள் சுருக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போட்டால் போதும். 0 போட்டிங்கன்னா 12 × 0 அப்போ 0 தான். அப்போ பை காஸ் பை 18 ப்ளஸ் ஐ சைன் பை 18 அவ்வளோதான். இதுக்கடுத்து நீங்கள் ஒன்றும் சுருக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு வேல்யூ எல்லாம் டேபிளில் நம்ம அக்யூரேட்டாக போட முடியாதனால இதை அப்படியே விட்டுறலாம். இது ஃபஸ்ட்டு வேல்யூ ஓவர். ரெண்டாவது வேல்யூ வென் கேஸ் ஈக்குவல் டு 1. 1 இங்கே போட்டிங்கன்னா 12 பை, இங்கே ஒரு பை இருக்குது, எத்தனை பை ஆயிரும்? 13 பை ஆயிரும். அப்படியே போட்டாவே நமக்கு போதுமானது, ஏன்னா ரொம்ப சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கேக் இங்கேருந்து அப்ளை பண்ணுங்கள். இங்கே 1 போட்டால் அப்போ 12 பை, இங்கே ஒரு பை, 13 பை ஆயிரும். 13 பை 18 அப்படி போட்டுடலாம், டேரெக்டாகவே போட்டுடலாம். அப்போ இஜெட் ஈக்குவல் டு 2 பவர் 1/3. அப்போ காஸ் ஆஃப் பை ப்ளஸ் 12k பை 18. 13 பை போடுவோம் அந்த இருங்க, ஏன்னா நான் போடலான்னு தான் பார்த்தேன். சரி அப்படியே ஒரு தடவை எழுதி போட்டுருவோமே. அப்போ சுருக்குன்னு என்னப்பா வருது? 2 பவர் 1/3. அப்போ காஸ் ஆஃப் 13 பை 18 ப்ளஸ்ஸு ஐ சைன் ஆஃப் 13 பை 18. ஓகேப்பா, அப்படியே போட்டால் சுருக்கி போட்டாச்சு. இப்போ இது 12 1 13, இதுவும் 13 தான், இதுவும் 13 தான். அடுத்து இன்னொரு வேல்யூ இருக்கா? கேக் 2 போடலாமா? தேர்ட் பாயிண்ட் வென் கேஸ் ஈக்குவல் டு 2. கேஸ் ஈக்குவல் 2. அப்போ இஜெட் என்ன ஆகும்ப்பா? அப்போ 2 பவர் 1/3 அப்படியே சுருக்கியும் போட்டுறேன். இப்போ காஸ் ஆஃப் பை ப்ளஸ் 12 × 2 பை பை 18 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் பை ப்ளஸ் 12 × 2 பை பை 18. அப்போ சிம்பிளை பண்ணி போட்டால் 2 பவர் 1/3 12 2 24. 12 2s are எவ்வளோ? 24 + 1 எவ்வளோ? 25 ஆயிருமா? அப்போ காஸ் ஆஃப் 25 பை 18 ப்ளஸ் ஐ சைனோ 25 பை 18. அழகாக முடிச்சிடலாம். அவங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்டாவே எல்லாமே போட்டுருவீங்கப்பா. அப்போ இது வரைக்கும் கேக்கு வந்து 0
1 2 வரைக்கும் போட்டாச்சு. அப்போ சுருக்கி போட்டால் 3 ஆன்சர் வருதா? அந்த 3 ஆன்சர் தான் இதனுடைய சொல்யூஷன். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி போட்டேன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கேன். புக்கில் வந்து இதே ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீ சுருக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே சுருக்கி போட்டாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புக்கில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி அப்படியே விட்டாலே போதும். இதுக்கடுத்து இந்த 25/18 இருக்கு இல்லையா, அதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணி காமிச்சு. இதை அப்படியே விட்டாலே போதும்னு ஏற்கனவே சொன்னேன். இதை புக் ஆன்சர் வேணும்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா தெளிவாக கவனிங்க, அதையும் சொல்லிடுறேன். இப்போ 25/18 எப்படி பிரிக்கலாம்னா, நல்லா கொஞ்சம் மிக்சடு ஃப்ராக்ஷனாக பிரித்தா 1 + 7/18 பிரிக்கலாமா? ஒரு 18 + 7 எவ்வளவு? 25/18. அப்போ 25/18 வந்து 1 + 7/18ன்னு கலப்பு பின்னமாக பிரிச்சிடணும். அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து மிக்ஸ்டாக பிரிச்சிடணும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 25/18ங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா 5 + 7/18 அப்படி பிரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவையானது இந்த இதே தான் இங்கே வரப்போகுது. அப்போ 2/1/3 இப்படி இப்போ எப்படி பிரிக்கலாம்? cos 5 + 7/18 ப்ளஸ் I sin 5 + 7/18 உடச்சிட்டோம், அதே மதிப்பு மாறல. இதில் பார்த்தீங்கன்னா 5 + θங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நல்லா கவனிங்களே. ஏற்கனவே படித்தேன், ரிமைண்டர் பண்ணுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட். இது 90 - θ, இது 90 + θ, 180 - θ. இது வந்து எவ்வளோப்பா? 180 + θ. இது வந்து 270 - θ, இது 270 + θ, 360 - θ, இது 360 + θ. அப்போ இதில் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா ASTC, ஆல் சில்வர் டீ கப்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 180 + θங்கிறது எங்கே வருது? இங்கே வருதா? அப்போ தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்னா டேர்னுக்கு தான் பாசிட்டிவ், காட்டுக்கு பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். அப்போ அந்த அடிப்படையில் இது காஸ், இந்த பார்மா கூட எழுதிடவா? அப்போ காஸ் 180 + θன்னா -cos θன்னு போட போகிறோம். sin 180 + θன்னா -sin θன்னு போட போகிறோம். இந்த பேசிஸ் தான், இந்த ஃபார்முலா தான் இந்த குவாட்ரண்ட் பிரகாரம் வருது. அப்போ அந்த அடிப்படையில் 2/1/3. அப்போ இது மைனஸ் தானே போடணும். அப்போ -cos 7/18 ப்ளஸ் அடுத்து மைனஸ் இந்தது I sin 7/18. ஓகேவா? இந்த 2 மைனஸ் எப்படி தெரியுது இல்லையா? அப்போ cos 180 + θங்கிறது -cos θ, sin 180 + θங்கிறது -sin θ. அதுதான் இந்த இதை போட்டு காமிச்சதுக்கு காரணமே அதுதான். இந்த 2 மைனஸ் எப்படி வந்துச்சுங்கிறதுக்காண்டி. இனிமேல் நீ சிம்பிளிஃபை பண்ணி போட்டுடலாம். அப்போ 2/1/3 -cos 7/18 ப்ளஸ் மைனஸ் மைனஸு I sin 7/18. அவ்வளோதான்ப்பா. சிம்பிளிஃபை பண்ணி பழகிட்டுனா ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணாமல் இந்த இதே ஸ்டெபிளோடு விடலாம். இருந்தாலும் பிரைட் பாய்ஸ் எல்லாம் வந்து இது வரைக்கும் வந்துட்டால் பெட்டர். ஏன்னா புக் ஆன்சர் இது வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபுல் வேல்யூலாம் கண்டுபிடிச்சி போகிறது சிரமமாக இருக்கும். ஓகேவா? புக்கில் வந்து பேஜ் நம்பர் 97 இருக்குது. கொஞ்சம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 2.35. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது வெரி ஈஸியான மாடல், நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.